அடுத்து தொடர்ந்து இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், இவருடைய கொள்கை தலைவர் காமராஜர், அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 1967 காமராஜர் தான் திமுக தோற்கடிக்குது. அப்ப அந்த தோல்வி, அதாவது காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட அந்த விஷயத்தை எப்படி வரலாற்று ரீதியா பதிவு செய்வீங்க அப்படிங்கிறாங்க. திமுகவை வீழ்த்தி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார். அப்ப அதையே நம்ம மேற்கோள் காட்டுறோம். ஒண்ணு. அடுத்து இவர்களுக்கு என்ன கொள்கை? வேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். வேலு நாச்சியார்களுக்கு தனியா கொள்கை கிடையாது, வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு தான். சரி, நீங்க பிரபாகரனை ஏன் கொள்கை தலைவராக எடுத்திருக்கீங்க? பிரபாகரனுடைய எந்த கொள்கையை நீங்க எடுத்திருக்கீங்க? திரள் நிதி பிரிச்சு மக்கள்கிட்ட இருந்து 5, 10ன்னு பிச்சை எடுத்து அதுல சொகுசு வாழ்க்கை வாழ்றவன்லாம் இதை விஜய் அவர்களை விமர்சனம் செய்யலாமா? கேரளால இருந்து ஒரு புள்ள வந்துச்சு, அது உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, தளபதி பார்த்தாரு, அதான் அவருடைய மனம். சீமானுக்கு எப்போ பெரியார பிடிக்கலையோ அப்போ பிரபாகரனும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறார். சீமானுக்கு எப்போ பெரியார பிடிச்சிருந்ததோ இல்ல பெரியார் வழி நடக்கிறோம்னு இருந்துட்டு இருந்தாரோ அப்போ பிரபாகரனும் பெரியாரை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த வழி? இந்த அளவுக்கு ஒரு தற்கூரிய, இந்த அளவுக்கு ஒரு பொய்யனை கட்சியினுடைய தலைவராக வைத்துக்கொண்டு நீங்க பேசலாமா? அவர்கள் சொந்த காசுல அவரு சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு. திரள் நிதி பிரிச்சு மக்கள்கிட்ட இருந்து 5, 10ன்னு பிச்சை எடுத்து அதுல சொகுசு வாழ்க்கை வாழ்றவன்லாம் இதை விஜய் அவர்களை விமர்சனம் செய்யலாமா? ரெண்டாவது பார்ட் 2 வெளியிட போறாங்களாம். நிச்சயமாக அதுல வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நிச்சயமாக நம்ம பதில் கொடுப்போம். அடுத்து தொடர்ந்து இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், இவருடைய கொள்கை தலைவர் காமராஜர், அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 1967 காமராஜர் தான் திமுக தோற்கடிக்குது. அப்ப அந்த தோல்வி, அதாவது காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட அந்த விஷயத்தை எப்படி வரலாற்று ரீதியா பதிவு செய்வீங்க அப்படிங்கிறாங்க. இதை சாட்டை துரைமுருகன் பல இடத்துல பேசியிருக்கிறாரு. நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம். காமராஜரை தோற்கடிக்கல அந்த முறை, முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும். சரியா? அதுல காமராஜரை தோற்கடிக்கல. அப்போ ஆட்சியில் இருந்தது பக்தவச்சலம். காமராஜர் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்றை போட்டு, காமராஜர் அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது கட்சியினுடைய நலனுக்காக, கட்சியை காங்கிரஸை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் இருக்கக்கூடிய பொறுப்புகள்ல இருந்து ராஜினாமா பண்றாங்க. அப்படி தமிழக முதலமைச்சர் பொறுப்புல இருந்து ஏற்கனவே காமராஜர் அவர்கள் ராஜினாமா செஞ்சுக்கிட்டார். அப்போ ஆட்சியில் இருந்தது பக்தவச்சலம் அவருடைய ஆட்சி. சரியா? இன்னொன்னு, அந்த தேர்தல்ல ஈவன் காங்கிரஸாக இருந்தாலும், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையாக காமராஜர் அவர்கள் இருந்தாலும், மொழி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. தமிழ் மீது ஹிந்தி ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கப்பட்டு, அதன் காரணமாக தான் காங்கிரஸ் அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சது. நம்ம அந்த தோல்வி காமராஜருடைய தோல்வின்னு பார்க்கக்கூடாது, காங்கிரஸுடைய தோல்வி, ஒன்றிய அரசினுடைய தோல்வி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் தளபதி அவர்களும் பார்க்குறாங்க. ஈவன் சீமானும் அப்படிதான் பார்க்குறாரு. சீமான் சொல்றாரு இல்லையா, காமராஜருக்கு என்ன கொள்கை இருக்குது, காமராஜருக்கு என்ன கொள்கை, அவர் நேருடைய கொள்கை தான் காமராஜர் கொள்கைன்னு அந்த வீடியோலேயே சாட்டை துரைமுருகன் பேசுறாங்க. காமராஜர் என்னுடைய தாத்தா, அவர் பள்ளிக்கூடம் கட்டினார், அதை கட்டினார், இதை கட்டினாரு, காமராஜரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள். அப்படிதானா? அப்ப காமராஜரை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறதுக்காகவே காங்கிரஸை ஏற்றுக்கொண்டீர்களா? கேள்வி வருதா இல்லையா? காமராஜரை ஏற்றுக்கொண்டோம், காமராஜருடைய புகழை நாங்கள் கொண்டு சேர்க்கிறோம், புகழை நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னா காங்கிரஸுடைய புகழையா போட்டுறீங்க? இல்லை இல்லையா? அந்த தனிப்பட்ட மனுஷன் தானே. அப்போ அதே மாதிரி அந்த தோல்வி, அந்த தேர்தலில் தோல்வி தனிப்பட்ட மனுஷனை நம்ம வீழ்த்தினதான் நினைக்கல, அந்த கட்சியை வீழ்த்தினதான் நினைக்கிறோம். அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை, அந்த கட்சியினுடைய கொள்கையை வீழ்த்தினதா தான் நினைக்கிறோம். புரியுதா? அதுதான் 1970 திமுகவை வீழ்த்தி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார். அப்போ அதையே நம்ம மேற்கோள் காட்டுறோம். அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம், ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது. ஒரு புதுசா ஒரு கட்சி உருவாகி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குச்சு, ஒரு வரலாற்று சம்பவம். அதை 2026 நாங்களும் செய்ய போறோம் அப்படிங்கிறதானே தவிர, அவரை வீழ்த்திட்டார், இவரை வீழ்த்திட்டார், அவருடைய வீழ்ச்சியை நாங்கள் கொண்டாடிட்டோம், இவருடைய வீழ்ச்சியை நாங்கள் கொண்டாடிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒண்ணு. அடுத்து இவர்களுக்கு என்ன கொள்கை? வேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். வேலு நாச்சியார்களுக்கு தனியா கொள்கை கிடையாது, வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு தான். சுத்த பைத்தியக்காரத்தனம். வெள்ளைக்காரனை அவர்கள் ஏன் எதிர்த்து போராடினார்கள்? அதே காலகட்டத்தில் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக எத்தனையோ குறுநில மன்னர்கள், பாளையக்காரர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் வேலு நாச்சியார் அவர்கள், அவருடைய கணவர் ஏன் கொல்லப்பட்டார்? என்னுடைய நிலப்பரப்பை நான் தான், தமிழன் தான் ஆளணும், இந்த சொந்த நாட்டுக்காரன் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்லையா? அதற்காக போராடி உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருந்தாங்க இல்லையா? அதுதான் கொள்கை. சரியா? அதற்கு பிறகு அவருடைய கணவர் இறந்து விட்டார். கணவர் இறந்ததுக்கு பிறகு வேலு நாச்சியாருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, 2 சாய்ஸ். ஒன்று, உடன்கட்டை ஏறி சாகணும், அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி. இல்லை கணவனுடைய கொலைக்கு பழி வாங்கணும்.
பெரும்பாலான பெண்கள் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, உடன்கட்டை ஏறி தான் செத்திருப்பாங்க. அவங்களே ஆசைப்படலைன்னா கூட சுத்தி இருக்கக்கூடிய சமூகம் அவரை உடன்கட்டை ஏற வச்சிருக்கும். ஆனா வேலு நாச்சியார்கள் அப்படி இல்லை. தன்னுடைய கணவன் இழந்த நிலப்பரப்பை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு சுயாட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் போர் செய்தார்கள். சும்மா இல்லை, அரண்மனையில இருந்துகிட்டே இது பண்ணல. அவர்கள் களத்துல இறங்கி அவர்கள் திப்பு சுல்தான், ஹைதர் அலி அவர்களுடைய உதவியோடு, அதே மாதிரி மருது சகோதரருடைய உதவியோடு அவர்கள் படை கட்டி போராடி தன்னுடைய சீமையை மீட்டெடுத்தார்கள். ஒண்ணு. இன்னொன்னு, மிகப்பெரிய நன்றி உணர்வோடு இருந்தார்கள். பெண்கள் படையை கட்டமைத்தார் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லலாம். மிகப்பெரிய நன்றி, தனக்கு நன்மை செய்தவர்களை, உதவி செய்தவர்களுக்கு நன்றியோட இருக்கணும்னு நினைச்சாங்க. அது ஒரு பெரிய கொள்கை இல்லையா அது? அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நாங்க வேலு நாச்சியார் அவர்களிடமிருந்து எடுத்திருக்கிறோம். அது தற்கூரிகளுக்கு புரியாது. சரியா? தற்கூரிகளுக்கு புரியாது, சோம்பீஸுக்கு அறவே புரியாது, பைத்தியக்காரனுக்கு அறவே புரியாது. சரி, நீங்க பிரபாகரனை ஏன் கொள்கை தலைவராக எடுத்திருக்கீங்க? பிரபாகரனுடைய எந்த கொள்கையை நீங்க எடுத்திருக்கீங்க? ஒரு பொதுக்கூட்டத்தில் இதே சீமான் பேசுகிறார். பிரபாகரன் என்கிட்ட சொன்னாரு, நாங்கள் தூர தேசத்தில் இருக்கிறோம், நீங்கள் பெரியாருடைய சொந்த நாட்டில் இருக்கிறீங்க, பெரியார் அம்பேத்கர் அவருடைய காட்டிய வழியில தான் நாங்கள் போராளிகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் சொன்னதாக சீமான் ஒரு இடத்துல சொல்றாரு. அப்போ பிரபாகரனை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த நான் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? சரி, அதை விடுங்க. இன்னொரு வாட்டி சொல்றாரு, இல்லைங்க அவருடைய வீட்டில் சுபாஷ் சந்திர போஸுடைய புகைப்படம் வருது, பெரியாருடைய புகைப்படமே இல்லை, அவர் பெரியாரே ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறார். ஒரு வாட்டி அப்படி சொல்றாரு, ஒரு வாட்டி இப்படி சொல்றாரு. இப்போ நீங்க எதை ஏத்துக்கிறீங்க? அதாவது சீமானுக்கு எப்போ பெரியாரை பிடிக்கலையோ அப்போ பிரபாகரனும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறார். சீமானுக்கு எப்போ பெரியாரை பிடிச்சிருந்ததோ இல்லை பெரியார் வழி நடக்கிறோன்னு இருந்துட்டு இருந்தாரோ அப்போ பிரபாகரனும் பெரியாரை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க எந்த வழி? பிரபாகரன் வழியா அல்லது சீமான் வழியா? சரியா? அப்போ ஒன்னில் பிரபாகரன் அப்படி சொன்னார் அவர் அப்படின்னு சொன்னது பொய்யா இருந்திருக்கணும். சரியா? இல்லை, அல்லது சீமான் இப்போ சொல்றது பொய்யா இருந்திருக்கணும். எது உண்மைன்னு நீங்களே சொல்லுங்க. இந்த அளவுக்கு ஒரு தற்கூரிய, இந்த அளவுக்கு ஒரு பொய்யனை கட்சியினுடைய தலைவராக வைத்துக்கொண்டு நீங்க பேசலாமா? நீங்க அதை விமர்சனம் செய்யலாமா? எவ்வளவு முரண்பாடா இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாங்க. என்னன்னா எம்ஜிஆர் தன்னுடைய அசிஸ்டண்டா இருந்த ஜேபிஆர்லாம் பல கோடிகள் சொத்து வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு பேசினாங்கன்னே தெரியல, ஏதோ பேசியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு ஆளுமை, இந்த அளவுக்கு வள்ளல் தன்மையோடு இருந்தார், விஜய் அவர்கள் இருந்தாரா அப்படின்ட்டு. விஜய் அவர்களை கேட்கக்கூடிய நீங்க எப்படி இருந்தீங்களா? நீங்க பேசும்போது நீங்க அப்படி விஜய் அவர்களை விமர்சனம் செய்யணும்னா நீங்க என்ன செய்திருக்கணும்? நீங்க சம்பாதிச்ச சொத்தெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு குடிசை வீட்டுல போயிருந்துக்கிட்டு, பாத்தீங்களா எம்ஜிஆர் இப்படி எல்லாம் இருந்தாரு, எம்ஜிஆர் வழியில நானும் இப்படி இருக்கேன், விஜய் அவர்களை நீங்க ஏன் அப்படி இருக்கல அப்படின்னு கேட்கலாம். அதை விட்டுக்கிட்டு நீங்க நல்ல சொகுசு பங்களால மக்களை ஏமாத்தி திரள் நிதி திருடி ஒரு பக்கத்துல ஒரு திருட்டு கும்பல் தின்னுகிட்டு இருக்குது. எம்ஜிஆர் சொந்த காசுல அவர் இருந்தாரு, விஜய் அவர்கள் சொந்த காசுல அவரு சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு. திரள் நிதி பிரிச்சு மக்கள்கிட்ட இருந்து 5-10ன்னு பிச்சை எடுத்து அதுல சொகுசு வாழ்க்கை வாழ்றவன்லாம் இதை விஜய் அவர்களை விமர்சனம் செய்யலாமா? எவ்வளவு முரண்பாடாக இருக்கு. இதுக்கு இடையில கேரளால இருந்து ஒரு புள்ள வந்துச்சு, அது உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, தளபதி பார்த்தாரு, அதான் அவருடைய மனம். அதுக்கப்புறம் சென்னையில வந்துச்சு, அங்க பார்க்கலாங்கன்னு அவரு தெரிஞ்சிருக்காது. வீட்டு வாசல்ல டெய்லி 100கணக்கான ஆட்கள் வர்றாங்க. அது எம்ஜிஆர் எல்லாரையும் சந்திச்சுட்டு போயிருப்பார். அது எம்ஜிஆர் காலம் வேற, இப்போ வேற. இவர் 100 பேரை பார்த்தாருன்னா நாளைக்கு 500 பேர் வந்து நிற்பான். அந்த 500 பேரை பார்த்தாருன்னா அது கரெக்டாக 1000 பேர் வந்திருப்பான். அதனாலதான் ஒட்டுமொத்தமா யாரையுமே பார்க்காம அவாய்ட் பண்றது. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதை பேசக்கூடிய பிஆர் சுந்தர் டெய்லி அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் காலையிலே நின்றுட்டா அவர் என்ன பண்றார்? பிஆர் சுந்தர் எல்லாரையும் நின்று பார்த்து அவரை உபசரிச்சு விடுவாங்களா? ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்தவங்களை மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட லைஃபு, அவங்களுக்கு இருக்க ப்ரைவேசி, அதெல்லாம் முக்கியம் இல்லையா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் இது பண்ணல. ஒரு சினிமாவில் நடிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக டெய்லி வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய 500 பேர் 1000 பேரை பார்த்துட்டே இருக்க முடியுமா? என்ன கொஞ்சமாவது லாஜிக் வேண்டாமா இது? சரி, அடுத்து 2வது பார்ட் 2 வெளியிட போகிறாங்களாம். நிச்சயமாக அதில் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் நிச்சயமாக நம்ம பதில் கொடுப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நீங்கள் அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இதோட நிறுத்திக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது பிஆர் சுந்தர் அவர்களுக்கு நிச்சயமாக போய் கிடைக்கணும், அவர் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.